பண்டைய தமிழ்நாட்டில் சோழ நாட்டை ஆண்டவன் கரிகாலன். இளமையிலேயே அறிவிலும் வீரத்திலும் தன்னம்பிக்கையிலும் பிரபலமானவன். அவன் மனதில் ஒரு கனவு, தன் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். ஒரு நாள் காவேரி ஆறு வெள்ளம் கொண்டு எழுந்தது. கிராமங்கள் மூழ்கின, மக்கள் அழுதனர், பசுமை நிலம் களிமண்ணாக மாறியது. மன்னன் கரிகாலன் அந்த துயரத்தை பார்த்து மனமுடைந்தான். ஆனால் தோல்வியை ஏற்கவில்லை. இந்த ஆற்றை நம் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவோம் என்று முடிவெடுத்தான். பின்னர் அவன் தனது ஆட்களை கூப்பிட்டு, நாம் ஒரு பெரிய கல்லணை கட்டப் போகிறோம். அது 1000 ஆண்டுகளுக்கும் தமிழரின் பெருமையாகும் என்று உத்தரவிட்டான். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள், சிற்பிகள், விவசாயிகள் எல்லோரும் ஒன்றுபட்டு கற்களை எடுத்து ஆற்றின் மீது அடுக்கினர். எருதுகள், யானைகள், மனித கைகள் அனைத்தும் ஒன்றாக உழைத்தது. வியர்வையில் நனைந்த உடல்களும் உறுதியான மனதுமாக மக்கள் உழைத்தனர். கரிகாலன் தினமும் வந்து, இது நம் நாட்டின் இதயம் என்று அவர்களை உற்சாகப்படுத்தினான். நாட்கள் கடந்தன. கடைசியாக கல்லணை முடிந்தது. காவேரி அமைதியாய் பாய்ந்தது. மக்கள் வாழ்க கரிகாலன் என முழங்கினர். அதன் பின் சோழ நாடு பசுமையாய் மாறியது. வயல்கள் நெற்பயிரால் நிரம்பின. மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். இன்று கூட தஞ்சாவூரின் அருகே நிற்கும் அந்த கல்லணை கரிகால சோழனின் திறமைக்கும் தமிழரின் அறிவுக்கும் நித்திய சாட்சியம். அவர் பெயர் காலத்தை கடந்த பெருமை. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்ற மன்னர்களின் கதைகள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க.